ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்க. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. மிக அருமையான வேதவசனம் இங்கு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எப்ராஹிமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையாகி எப்ராஹிமை தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்ராஹிமை போல தேவன் நம்மையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் எப்ராஹிமுடைய வாழ்க்கையில அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எப்ராஹிம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபோது அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்காதபடிக்கு தேவன் அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறதை தான் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போலாக்குவேன் என்று வைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்க இந்த இரண்டு வார்த்தைகள், ஆத்மாவை போலாக்குவேன் என்றால் ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாக்குகிற ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது. அப்படி உன்னை ஆக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை எப்ராஹிமுக்கு இருந்தாலும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல எப்ராஹிமை மன்னித்து தேவன் எப்படி ஆக்குவேன், ஆத்மாவை போல எப்படி ஆக்குவேன் என்று அவர் மனம் பதறி சொல்லுகிறதை இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வார்த்தை கூட சொல்லப்பட்டிருக்கிறது, செபோயிமை போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் தண்டனைக்குரிய வார்த்தை தான். அது ஒன்றுமில்லாத சூழ்நிலையை போல மாற்றுகிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட எப்ராமை போல நம் அநேக நேரங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவங்கள் நாம் செய்து விடுகிறோம். அதற்கேற்ற தண்டனையை தேவன் கொடுக்காதபடிக்கு நம்மை அந்த தண்டனைக்குள்ளாக மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள், தண்டனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவருடைய அன்பு அதிகமாய் நம்மீது இருக்கிறதுனால தான் எப்ராஹிமை பார்த்து எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன் என்று தேவன் கேட்கிற ஒரு கேள்வி. ஏனென்றால் அப்படி ஏன் கேட்கிறார் என்றால், தேவன் உங்கள் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறதுனால் அப்படிப்பட்ட வார்த்தை அவர் சொல்லுகிறதை நம் வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த இரண்டு வார்த்தைகளையும் சொல்லி அடுத்ததாக அவர் சொல்லுகிற வார்த்தை, என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை தவறுகள், எத்தனை பாவங்கள் செய்து என் மனதை மிகவும் கடினப்படுத்தி கஷ்டப்படுத்தி இருக்கிறாய், ஆனாலும் உன்னை நான் அழிப்பதற்கு ஆயத்தமாக இல்லை, நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் என்ற வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எத்தனையோ முறை நாம் பிறந்தது முதல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாலும் தேவன் நம்மை மன்னித்து அவருடைய கிருபையினால, இரக்கத்தினால அவருடைய இருதயம் குழம்பி தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறது. அங்கு சொல்லப்பட்டிருக்கு, என் இருதயம் குழம்புகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு நாம் தேவனை துன்பப்படுத்தினாலும் தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிதாபம் என்று நாம் பார்க்கும்போது, நாம் எத்தனை காலங்களில், எத்தனை நேரங்களில் பிறந்தது முதல் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்போம் என்று நாம் நினைத்து பார்க்கும்போது எப்பொழுதே நாம் அழிந்து போயிருப்போம். ஆனால் ஆத்மாவை போல இங்கே சொல்லப்பட்ட இரண்டு வார்த்தைகள், செபோயிமை போல தரைமற்றமாக ஒன்றுமில்லாத சூழ்நிலை போல நாம் அழிந்து போயிருப்போம். ஆனாலும் தேவன் நம் மேல் வைத்த பரிதாபங்கள், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை,
என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். அன்று எப்ராயிமை நேசித்து இப்படி சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், நாம் அழிந்து போகிற சூழ்நிலைகள், ஒன்றுமில்லாத சூழ்நிலைகள் இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட பாவங்களை நாம் செய்திருப்போம் என்றாலும் தேவன் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய பரிதாபங்கள் நம் மேல பொங்குகிறதா இருக்கிறது. தேவன் எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை இந்த வேத வசனத்துல எப்ராயிமை பார்த்து சொல்லும்போது நமக்கு நன்றாக தெரிகிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலையில தேவன் மன்னித்து மறந்து அவருடைய பரிதாபங்கள் பொங்கு எழுந்து தேவன் அவருடைய அன்பினால் நம்மை மூடியிருக்கிறார். அவருடைய இரக்கத்தினால, அவருடைய கிருபையினால நம்மை முடிசூட்டி இத்தனை காலங்கள் நம்மை பாதுகாத்து நடத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக மேலும் மேலும் நாம் தவறுகள் செய்வதற்காக அல்ல, தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அன்பை புரிந்து தேவனுக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி. எப்ராயிமை போல அநேக சூழ்நிலைகள் எங்களுக்கு வந்தாலும் நீர் ஆண்டவரே, நீர் எங்களை நேசித்து எங்கள் மேல் பரிதாபங்களை நீர் அனுப்பி நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தொடர்ந்து உடைய பாதையிலோட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.